பார்த்தேன். இந்த இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சைட். அப்படியே அப்படியே கட்டுப்பாட்டுல வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வந்துகிட்டு இருக்கு. ஆமா. ஆமா சாமி, ஆமா சாமி. உங்க ஆசீர்வாதம் சாமி. ம். ஆமாமா. அறிவியல் தான். அது அறி ஆசீர்வாதம் என்பது அறிவியலை புரிந்து கொண்டால் ஆசீர்வாதம் தான். அறிவியலை ஆமா சாமி. பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டால் ஆசீர்வாதம் தான். பரிணாம அறிவியல் தான் இத இயக்குது. இயற்கை தான் நம்ம இயக்குது. அந்த இயற்கை ஆமா சாமி. சட்டத்தின்படி போணும். பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சுட்டா நம்ம எப்ப வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா விடலாம். அதுதான் ஞானமே. ஆமா சாமி. ஆமா சாமி. அப்ப பக்தி மார்க்கத்துல கூட தைரியமும் இல்ல, இல்ல. தெம்பும் நீங்க பக்தி மார்க்கத்துல கூட உடம்ப இளைக்க சொல்ல தான் சொல்றான். பக்தி மார்க்கத்துல கூட ஆமா சாமி. உடம்ப இளைக்க சொல்றான். நான் யாரும் இளைச்ச மாரி தெரியல. ஆமா, ஆமா, ஆமா. கரெக்ட் சாமி. அப்ப இப்ப நேத்து கூட பேசினேன். பக்தி மார்க்கத்துல கூட உடம்பு இளைக்கிட்டான். ஆனா எப்படி உடம்பு இளைப்பதுன்னு தெரியாது. அது திருவள்ளுவர் சொல்லாத வரைக்கும் தெரியாது. ஆமா சாமி. ஆமா, ஆமா, ஆமா. திருவள்ளுவரும் ஜெர்மன் டாக்டர் இல்லைன்னா இந்த உலகமே இல்ல. ஆமாங்க சாமி. கரெக்ட் தான் சாமி. திருவள்ளுவரும் ஜெர்மனி டாக்டர் அர்னால்டு இல்ல. இந்த 2 பேரையும் வச்சுக்கிட்டு வெங்கடேசன் ம். வந்து கண்டுபிடிக்கலைன்னா மொத்தமா குட்டிச்சவர் தான் உலகமே. ஆமா சாமி. எப்படியோ ஒரு 10,00,000 நூல்கள் இருக்கலாம். எல்லாரும் ஒவ்வொன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி வெங்கடேசன் கண்டுபிடிச்சு குடுத்துட்டு போயிட்டாரு. இது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் விரைந்து வரும். வேற ஒண்ணும் விரைந்து வரும். பார்த்தேன். கட்டுப்பாட்டுல இருக்குது. உடம்பு 3 கிலோ கிட்டத்தட்ட 3 கிலோ நமக்கு அந்த அந்த கொழுப்பு கரைஞ்சிருக்கு. அந்த டாக்ஸின் தான் கரைஞ்சிருக்குது. ஆமா சாமி. ஆமா சாமி. ஆமாமா. அது உங்களுக்கு கட்டுப்பாட்டுல போக வந்துருது. எங்க அப்புறம் எந்த கால்ல அரிப்பு இருந்தது, தோல் புண்ணெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு சாமி. ஆ கால்ல கால்ல அரிப்பெல்லாம் கம்ப்ளீட்டா தோல் அரிப்பு இதெல்லாம் நல்ல வேளை தோல் அரிப்பெல்லாம் தப்பிச்சிட்டீங்க. சுத்தமா அதாவது நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. இன்னும் ஆயிருந்ததுன்னா படாதபாடு பட்டுருப்பீங்க. என்னது? ஆ, ஆ, ஆ. கால் கால எடுக்க சொல்லிருவான். உடனே எடுக்க ஆ. சொல்லுவான். ம், ம். டாக்டர் அருணாள் என்கிட்ட அதான் எழுதுவாரு. யாரு தொடர்ந்து அரிசி சோறு திங்கிறானோ அவன் குஷ்டரோகம் வரும்னு எழுதியிருக்காரு. ஓ! சரி. ஆ, குஷ்டரோகம் வரும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சர்க்கரை நோய் குஷ்டரோகம் வரலைன்னா சர்க்கரை நோய் வரும். ஓ! 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 குஷ்டரோகம் வந்தாலும் கால் அழுகி போகும். சர்க்கரை நோய் வந்தாலும் ம், 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 ஏன்னா ம். இனிப்பு சேர்ந்து அமிலமா மாறும். அது வந்து எப்படி உள்ள வந்து ஃபெர்மென்டேஷன் தான் நடக்கும். அழுகி போயிடும். உள்ள சாப்பிட்டதெல்லாம் அழுகி தான் போகும். ம், ஆக்சிடேஷன் வேற, ஃபெர்மென்டேஷன் வேற. ஆக்சிடேஷன் என்பது வேற, ஃபெர்மென்டேஷன் என்பது வேற. ம். நம்ம குடல் வந்து சின்ன குடலா இருந்தா தப்பிச்சுக்குவான். நம்ம குடல 33 அடி இருக்குது. அதாவது உள்ள தங்கி அழுகி போகுது. உள்ள தங்கி ம், ம், ம். நம்ம குடலே ரொம்ப பெருசா அழுகி போகும். இருக்குதுங்க. நம்ம நம்ம சைவ உடல் தானே. அதனால பெரிய குடல். ஆ, ஆ. 10 சுத்தி மீட்டர் முன்னாடி இருக்குன்னு இருக்குது. 10 மீட்டர் இருக்குன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அனாட்டமி அப்படிதான் சொல்லுது. 7,5 மீட்டர் ஒரு 2,5 மீட்டர் மொத்தம் 9,5 மீட்டர் இருக்குன்னு சொல்லுது. சிறுகுடல் ஆ, 7,5 ஆ. மீட்டரு. சிறுகுடல் 7,5 மீட்டர், பெருங்குடல் வந்து 2 மீட்டர்ன்னு 9,5 மீட்டர் சொல்லுது. அனாட்டமில பாருங்க. திங்கிறது பூரா ஆ. உள்ள தங்கி அழுகிக்குது. திங்கிறது பூரா தங்கி வெளிய வந்துட்டா இப்ப சாப்பிட்டோம்னா வெளிய வந்தா பரவால்ல. ஆனா வெளிய வர்றதுக்கு பல நேரம் ஆகுது. அழுகி போகுது. என்னது? ஆ, உள்ள புறா. அழுகி அப்படிதான் போகுது. அனாட்டமி சொல்லுது. நானா சொல்றேன். ஆ, சரி சாமி. நான் அனாட்டமி நானா கண்டுபிடிச்சேன். இயற்கை கண்டுபிடிச்சது. அறுத்து பார்த்து சொல்றேன். நானும் ஆமாங்கிறேன். உள்ள அதுதான் இருக்குதுங்கிறேன். ஆமா. அப்ப திங்கிறதெல்லாம் அழுகி போகுது. அழுகி போகுதுன்னு சொல்லு நீ. ம், ம். திங்கிறதெல்லாம் அழுகி போகுதுன்னு சொல்லணும். ம், ம், ம். தின்பதெல்லாம் மலமேன்னு சொல்லு. மலம் அழுகி போய் தானே வரும். ம், ம், ம். தின்பதெல்லாம் மலம் தான் சித்தர்கள் சொல்றாங்க. இப்ப மலம் தானே ம். போயிட்டு இருக்கு. எல்லாரும் மலம் தானே போயிட்டு இருக்கிறோம். ஆமா சாமி. அப்புறம் திங்கிறதெல்லாம் மலம் தானே. ம், ம், ம். அப்புறம் உண்பதை நிறுத்திட்டா மலம் போயிருது. உண்பதை படிப்படியா நிறுத்திட்டோம்னா மலம் போயிருது. அப்புறம் என்ன? இதுதான் திருவள்ளுவர் இதுதான் திருவள்ளுவர் வந்து உணவுங்கிறது மருந்துன்னு எழுதினாரு. ஆக நீரை மருந்தாக அருந்தினால் உணவுங்கிற விஷயம் உணவுங்கிற மலம் தேவையில்லைன்னு கண்டுபிடிச்சாரு. இது நல்ல வேலை காலத்தால் அதுக்கு தொடர்ந்து அவரே எழுதிட்டார். ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம் எழுதினாரு. அந்த ஜீரநீர் சுரக்காம இருப்பது அருந்துவது மற்றும் போகும் பசிதாகம் வராம பார்த்துக்கொள்ளுங்கிறாரு. இப்ப நாம என்ன பண்றோம்னா சரி பசிதாகம் வராம பார்த்துக்கலாம். ஆனா ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க விரும்புறதை சாப்பிட்டு சுத்தப்பா அதுக்கப்புறம் நீங்க சைவத்தை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம். உணவு என்பது விருப்பத்துல தான் வரணுமே தவிர ஆரோக்கியத்துல வரக்கூடாது. உணவு என்பது விருப்பத்துல வச்சுக்கோ. நீ என்னவோ தின்னு அதை பத்தி கவலை இல்லை. ஆரோக்கியத்தை பத்தி பேசாத. என்னது ஆரோக்கியத்தை பத்தி பேசக்கூடாது. ஆரோக்கியத்தை அப்ப திங்கறதெல்லாம் ஆரோக்கியம் சொன்னா ஏன் சாவு வருது, ஏன் நோவு வருது, ஏன் உங்ககிட்ட வர்றேன் நானு எல்லாம் திருடுத்தான் இருக்கிறேன் நானு. கேட்ட சத்து போட்டா என்னடா சத்து பைய எப்படா சத்தை கண்டுபிடிக்கிறீங்க? கேட்ட சத்து போட்டா நான் திங்காத விட நீ தின்றுவியா?
மாவு கொழுப்பு புரதம் இதை தவிர என்னையா சரி உனக்கு? மாவு கொழுப்பு புரதம் இந்த மூணைத்தானே சொல்றேன். இதை தின்னு போட்டு எனக்கு ஏன் வரல? மாவு கொழுப்பு புரதம் அது சைவமா இருந்தானே அசைவமா இருந்தானே ரெண்டையும் தானே திங்கிறேன். சைவத்திலும் மாவு கொழுப்பு புரதம் இருக்குது, அசைவத்திலும் மாவு கொழுப்பு புரதம் இருக்குது. தின்னால எனக்கு என்ன ஆரோக்கியம் வரல? கேள்வி நம்ம தான் கேட்கணுங்க. தெரியாத முண்டகிட்ட நாம ஏன் கேட்கணும்? தெரியாத பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த தெரியாத முண்டகிட்ட போய் ஏன் பேசணும்னு கேக்குறேன். அதை தின்னு போட்டு நீங்க அதாவது இறைச்சியும் மாட்டு இறைச்சியும் தின்னு போட்டு ரத்தத்தை ஆராய்ச்சி பண்றது எப்படி? சுத்தம் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்றது எப்படி? யோக மார்க்கம் என்பது வேறு, திண்ணி பண்டார மார்க்கம் என்பது வேறு. என்னது திண்ணி பண்டார மார்க்கம்ன்றது வேற. ஆமா, திண்ணி பண்டார மார்க்கத்துல அந்த திண்ணி பண்டார மார்க்கத்தினுடைய ரத்த மாதிரி எப்படி இருக்கும், யோக மாதிரியினோட ரத்த மார்க்கம் எப்படி இருக்கும்? என்னங்க இது? யோகத்துல சுத்தத்தை அப்ப இப்பதான் சுந்தருக்கு நேரம் வந்திருக்குது, பொறியாளர் சுந்தருக்கு நேரம் வந்திருக்குது, இப்பதான் செய்யறீங்க. அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. விடாம எப்படியாவது பண்ணிடணும் மனசுக்குள்ளேயே எண்ணத்தை உருவாக்கி கடைசியா இப்ப வந்திருக்கு 13வது நாள் வந்திருக்கு. அது உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துட்டே இருக்காது. அந்த கடைசி அது எப்படின்னா தூக்கம்லாம் ஒழுங்கா வரா, புண்ணு நல்லா ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் ஒழுங்கா பிராணசக்தி உள்ள போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் அமிலத்துல இருந்த உடம்பானது இப்போ நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்த பிராணசக்தி உடலாக மெல்ல மெல்ல மாறுது. அப்ப என்னன்னா அந்த பசிங்கிற அந்த உணர்வோடு இருக்கிறப்பதான் எல்லா அவயங்களும் ஒழுங்கா வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த நோபல் பரிசு வாங்கினானுங்க 2016. சரி, நீங்க இதுல இருக்கீங்க, இதுல பயணத்துல இருக்கிறீங்க. ஆமா, இந்த நேரத்துல சாயங்காலம் ஓய்வா இருக்கிற பேசுவோம். நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி, வணக்கம்.